10 வருட தேடுதல் வேட்டை. ஒட்டுமொத்த அமெரிக்காவின் தூக்கத்தையே கெடுத்த அந்த நபர் பாகிஸ்தானில் உள்ள ஒரு சாதாரண பங்களாவில் எந்த பெரிய இராணுவ பாதுகாப்பும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆமாம். ஆனால் அந்த அசட்டு தைரியமும் ஒரு சின்ன சிக்னல் தடயமும் மே 2, 2011 அன்று நள்ளிரவில் உலகின் அதிபயங்கரமான கமாண்டோக்களை அவனது படுக்கை அறைக்கு எப்படி கொண்டு வந்தது தெரியுமா? அந்த 40 நிமிட பகீர் பின்னணி இதோ. செப்டம்பர் 11 தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்க உளவுத்துறையான CIA-வின் பல வருட காத்திருப்புக்கு பலன் கிடைத்தது. ஆபரேஷன் பெயர் நெப்டியூன் ஸ்பியர். நள்ளிரவு நேரம் பாகிஸ்தானின் அபோதாபாத் நகருக்குள் ரேடாரில் கூட சிக்காத அதிநவீன ஸ்டெல்த் ஹெலிகாப்டர்களில் ரகசியமாக நுழைந்தனர் அமெரிக்காவின் US நேவி சீல்ஸ் டீம் 6 கமாண்டோக்கள். வீட்டின் சுவர்களை தகர்த்து உள்ளே நுழைந்த கமாண்டோக்கள் வெறும் 40 நிமிடங்களில் உலகின் மோஸ்ட் வாண்டட் நபரான ஓசாமா பின் லேடனை சுட்டு வீழ்த்தினர். எந்த ஒரு பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் சந்தேகம் வருவதற்கு முன்பே லேடனின் உடலோடு அமெரிக்க படைகள் காற்றில் மறைந்துவிட்டன. ஒரு வல்லரசு நாட்டின் 10 ஆண்டு கோபம் ஒரே இரவில் துல்லியமாக தீர்த்து வைக்கப்பட்டது. ஒரு தனி மனிதனுக்காக உலகமே தேடுதல் வேட்டை நடத்திய இந்த சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல தினமும் வரலாற்றை மாற்றிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் திங்கிங், கீப் க்ரோவிங்.